அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நோம்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே போயிட்டு இருக்கு. உங்க ஊர்ல எல்லாம் வெயில் அதிகமா இருக்கா? இப்போ எங்க ஊர்ல கொஞ்சமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நல்லா வெயிலா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கிளைமேட் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னைக்கு வீடியோல இஃப்தார்ல இருந்து சகர் வரைக்கும் நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஒரு 3 மணி போல கிச்சனுக்குள்ள வந்துட்டேன். வந்தோனையும் பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ் எல்லாமே ஊற வச்சுட்டேன். பாதாம் பிசின் பவுடர் பண்ணி வச்சதுனால கொஞ்சமா போட்டோன்னே நிறைய ஆயிருச்சு. அப்புறம் சின்ன பாத்திரத்துலேருந்து பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பாதாம் பிசின் இப்படி பவுடர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அப்போவே ஊற வச்சா கூட நல்லா ஊறி வந்துடும். இது ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்தது வந்து பால் காய்ச்சணும். பாதாம் மில்க் இன்னைக்கு செய்யலாம் அப்படின்ட்டு, பாதாம் மில்க் எசன்ஸ் இருந்துச்சு, அதனால பாதாம் மில்க் செய்யலாம் அப்படின்ட்டு பால் வந்து ஃபர்ஸ்ட் காய்ச்சணும். இதெல்லாம் மதியத்திலிருந்தே ரெடி பண்ணி வச்சாதான் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நல்லா கூலிங்காக இருக்கும். பால் அடுப்பில் போட்டுட்டு பொங்கி வர்றதுக்குள்ள அடுத்தது தர்பூசணி எல்லாம் இருக்கு, அதை கட் பண்ணி ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு டெய்லி ஒரு மில்க் ஜூஸ் இருக்கும். அது கூட டெய்லி ஒரு ஃப்ரெஷ் ஜூஸுமே இருக்கும். ஒரு முழு பழம் வாங்கினா அப்படியே வச்சு சாப்பிட்டா காலியாகாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸ் போட்டால் தான் காலியாகும். இல்லை அப்படின்னா பழமெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. அதனால எப்பவுமே வந்து ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா ஜூஸ் போட்டுக்கிறது. எங்கிட்ட ஸ்ட்ரெயினர் இல்லாதனால இந்த மாவு சலிக்கிற சல்லடையில தான் வந்து வடிச்சு எடுப்பேன். நிறைய சீட்ஸ் எல்லாம் இருக்கு. இதை வடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் சக்கரை போட்டு கலந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வர தர்பூசணி பழம்லாம் இனிப்பாவே இருக்கிறது இல்லை, ரொம்ப சல்லுன்னு இருக்கு. நல்ல இனிப்பா சாப்பிடலான்னு ஆசையா இருக்கு, ஆனால் அந்த மாதிரி பழம் கிடைக்கவே மாட்டேங்குது. இதெல்லாம் செஞ்சு வைக்கிறதுக்குள்ளேயே வந்து பால் எல்லாம் காஞ்சிருச்சு. பால் காய வச்சுட்டு சூட ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஜூஸ்ல சர்க்கரையெல்லாம் போட்டு கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூலிங் ஆயிரும். பாதாம் எசன்ஸ் இருந்துச்சு, பாதாம் எசன்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தா அது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து பாதாம் பால் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த எசன்ஸ் எல்லாம் வந்து கலந்துட்டு சக்கரை கலந்துட்டு மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சா நல்ல கெட்டியா இருக்கும். எசன்ஸ் சக்கரை எல்லாத்தையுமே போட்டு கலந்துட்டு இதையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமா தான் வந்து இதை போட்டு மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஓவரா போயிடுச்சுன்னா ஓவர் ஸ்மெல்லா இருக்கும். இப்போ இது கூட சர்க்கரையுமே கலந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்தது வந்து கிரீன் சட்னி அரைக்கணும். நான் வந்து இதை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். நல்ல நுர பொங்குற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துடணும். இது இல்லாதவங்க நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அப்படின்னா நல்ல கெட்டியாக இருக்கும். பால் குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாதாம் பால். இதில் தேவைப்பட்ட கடைசியாக நட்ஸ் எல்லாம் வந்து போட்டு குடிச்சா இன்னுமே வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு சிம்பிளாக கிரீன் சட்னி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு மல்லி இலை, கொஞ்சமாக புதினா, 2 பல் பூண்டு, உப்பு, தயிர், அப்புறம் சீரகம், பச்சை மிளகாய் 2, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டா கிரீன் சட்னி வந்து ரெடி ஆயிரும். இது வடைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சிக்கு சாப்பிட்றதுக்கு அதை விட டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே வந்து பள்ளி கஞ்சியுமே வந்துருச்சு. என்ன சாப்பிட்டாலும் இந்த கஞ்சிக்கு ஈடாகாது, அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த கஞ்சி. அதை எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு நேற்றுக்கு வந்து அரைச்ச மாவு இருந்துச்சு, உளுந்து வடை மாவு. இது கூட கொஞ்சம் வெங்காய பஜ்ஜி மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிட்டு, இது நானே வீட்டில் ரெடி பண்ணி வச்ச பஜ்ஜி மாவு. இது அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமா மல்லி இலை, 1/2 ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு வந்து கம்மியாக தான் நான் இந்த மாவுல சேர்த்திருந்தேன், அதனால இப்போ மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். இந்த பஜ்ஜி அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. நான் செஞ்சு வச்ச இந்த பஜ்ஜி மாவு டேஸ்ட் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டா இருந்துச்சு. நம்ம கடையில வாங்கியிருந்தா கூட இந்த டேஸ்ட் வந்திருக்காது. நானே ரெடி பண்ண மாவு வந்து அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. இப்போ வடை பஜ்ஜி இது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா டைம் ஆயிரும், அடுத்தடுத்து வேலைகளை செஞ்சு வச்சாதான். கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம் அப்படின்னா இஃப்தார் டைம்ல துவா கூட கேட்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து அவசரம் ஆயிரும். அதனால பார்த்து நிதானமா வேலை செஞ்சுறது. மதியானத்துல இருந்து ஒன்னொன்னா செஞ்சு வச்சுக்கிறது. ஏன்னா நோன்பு அப்படின்னா நம்ம வெறுமனே வந்து சாப்பிட்றதுக்கு மட்டுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நிறைய அமல்களுமே வந்து நம்ம செய்யணும். எப்பவுமே கிச்சனுக்குள்ளேயே நிக்காம நம்ம சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாதான் அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்கும். அதனால நான் குட்டி வேலை எல்லாமே குட்டி கேப்ல வந்து ஃபில் பண்ணி வச்சிருவேன். எல்லாம் ஒரே டைம்ல செய்ய மாட்டேன். இந்த பஜ்ஜி மாவுல கொதிக்கிற எண்ணெய் கொஞ்சம் ஊத்திட்டு பஜ்ஜி செஞ்சோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்டா இருக்கும். எண்ணெயுமே வந்து குடிக்காது. கஞ்சிக்கு வெங்காய பஜ்ஜி அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. ரொம்ப பர்ஃபெக்டா வந்துருந்துச்சு. நோம்பு அப்படின்னாலே ரொம்ப டைட் ஷெட்யூலா தான் வந்து எல்லாத்துக்குமே போயிட்டு இருக்கும். ஆனா அது ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப கலகலப்பா இருக்கும். அந்த சாயங்காலம் ஆனா இஃப்தாருக்கு விதவிதமா செய்யறது, காலையில எழுந்திரிச்சு பரபரப்பா நோம்பு வைக்கிறது அப்படின்னு இந்த நோம்பு மாசம் முழுவதும் அவ்வளோ நல்லா இருக்கும். எல்லாத்தையும் ஒன்னொன்னா பண்றதுக்குள்ளேயே வந்து டைம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு போய் உட்காந்துக்கலாம். ஜூஸ் எல்லாமே நல்ல கரெக்டான கூலிங்ல நல்லா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒரு டம்ளர்ல செட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு கிச்சன்ல நின்று இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டா கொண்டு போய் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு வச்சிருவாங்க.
இந்த பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ் இது எல்லாமே உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. நோன்பு மாசத்துல நல்லாவே வந்து உடம்பு ஹீட் ஆகும். இதை சேர்த்து குடிக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால எங்களுக்கு மட்டுமே கலந்துக்கிட்டேன். பசங்களுக்கு வந்து பிளைனா இருந்தால் தான் பிடிக்கும். அதனால அவங்க டம்ளர்ல வந்து இது சேர்க்கல. எங்களுக்கு மட்டும் இதை கலந்துட்டு கொடுத்து விட்டுட்டேன். அதையெல்லாம் வந்து கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவ்வளோதான், எல்லாமே வந்து முடிச்சுட்டேன். இன்னைக்கு இஃப்தாருக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். உளுந்து வடை, வெங்காய பஜ்ஜி, கிரீன் சட்னி, பாதாம் மில்க், அப்புறம் தர்பூசணி ஜூஸ், அப்புறமா வந்து நோம்பு கஞ்சி. அல்ஹம்துலில்லாஹ் அந்த அன்னைக்கு நல்லாவே வந்து நோம்பு திறந்தோம். பேரிச்சம்பழம். அவ்வளோதான், இதெல்லாம் வச்சு நல்லபடியாக நோம்பு திறந்தாச்சு. நல்லபடியாக நோம்பு திறந்துட்டு தொழுதுட்டு ஓதிட்டு அதுக்கப்புறம் போய் திருப்பியும் வந்து டீ போட்டு கொடுத்துட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் எல்லாம் சேர்ந்துருக்கும், அதெல்லாம் கழுகிட்டு சகருக்கும் நைட் டின்னருக்கு உண்டான வேலைகள் எல்லாமே வந்து பார்க்கணும். நோம்பு திறந்துட்டு வரும்போது கிச்சன் இப்படிதான் இருந்துச்சு, அலங்கோலமா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு. நேற்றுக்கு நான்வெஜ் செஞ்சதுனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெஜ்ஜுக்கு மாறியாச்சு. பருப்பை வேக போட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டில் ஒரு இடத்துல வெந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம இன்னொரு வேலை செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்ததாக உருளைக்கிழங்கு பொரியலுக்கு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பொரியலும் சாம்பாரும் இன்னைக்கு வந்து சிம்பிளாக தான் செய்வேன். சிம்பிளாக வந்து செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். சைட் பை சைடாக நைட் டின்னருக்கு கோதுமை தோசை சாம்பார் இருக்குது, அதை வச்சு கோதுமை தோசை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கோதுமை தோசை நைட் சாப்பிட்றதுக்கு லைட்டாக இருக்கும், அதனால வந்து இதை தான் வந்து இன்னைக்கு வந்து செஞ்சேன். அடுத்ததான் இன்னொரு அடுப்பில் காய் வந்து தாளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு இடத்துல வெந்துட்டு இருக்கும். இனி ஒரு அடுப்பில் சாம்பார் வைக்கணும். எல்லாமே படப்படான்னு முடிக்கணும். கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து நம்ம பொறுமையாக இருந்தோம்னா பத்தாது. அவங்களுமே வந்து எல்லாரும் தொழுதுட்டு வந்துடுவாங்க, நம்மளோட வேலை முடியவே முடியாது. அதனால வேக வேகமாக செஞ்சுட்டு இருந்தேன். நான் எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக சாம்பார் வைக்கிறேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டுக்கணும். அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்திக்கணும். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவில் சாம்பார் தூள் சேர்த்திருக்கேன். சாம்பார் தூள் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த மசாலாவும் தேவையில்லை. இதோட பருப்பை ஊற்றி கொஞ்சமாக புளி சேர்த்திட்டு நல்லா கொதிக்க வச்சா சிம்பிளான சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து புளி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சதுனால ஒரு ஸ்பூன் அளவில் புளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன். கொதிச்சா சாம்பார் ரெடி ஆயிரும். தோசையுமே வந்து ஒரு பக்கம் வந்து ஊற்றி எடுத்துட்டேன். சாம்பார் கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கமாக வந்து உருளைக்கிழங்குமே வந்து தாளிச்சு விட்டுட்டு இருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக சோம்பு சேர்த்திட்டு வெங்காயம் கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு. கூடவே மஞ்சள் தூள் அப்புறமா மிளகாத்தூள் உப்பு சேர்த்திட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி சிம்ல போட்டுட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து மசிஞ்சு ரெடி ஆயிரும். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 5லிருந்து 10 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் வெந்து ரெடி ஆயிரும். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டு இறக்கிடுவேன். சூப்பரா இருக்கும், நல்ல மனமா இருக்கும். கிரேவி பொரியல் அப்படின்னு எனக்கு எல்லா சமையல்லையுமே இந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வந்து அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோதான், எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சகர் பிளேட்ல இன்னைக்கு வெள்ளை சோறு, சாம்பார், தயிர், ஃபுல் பாயில் போட்டுட்டேன். கூடவே வந்து உருளைக்கிழங்குமே வச்சுக்கிட்டேன். இதோட கொஞ்சமா தயிர். அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ் அந்த அன்னைக்கு சகர் வந்து நல்லாவே போச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இனி இருக்கிற எல்லா நோன்பையுமே வந்து நோக்கக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. உங்களோட துவால எங்களையும் சேர்த்துக்கோங்க. எங்களோட துவால என்னைக்குமே நீங்க இருப்பீங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.